வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. தை மாத பலன் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துடலாம். இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எப்போவுமே நேர்மை நீதின்னு இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய லக்கணம் பார்த்திங்கன்னா திராசு, உங்களோட ராசி திராசை குறிக்கக்கூடியது. திராசுனா எப்போவுமே சமபலம். நீங்கள் நல்லது பண்ணாலும் ஓகே, கெட்டது பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தெளிவாக செய்வீங்க. அதாவது அது தவறு இருக்காது. உங்களுக்கு சரின்னு படுறதே உங்களுக்கு நியாயமான விஷயமா இருந்தால் தான் நீங்கள் அதை பண்ணுவீங்களே, புரியுதுங்களா? ஸோ அது மூலிமா நம்ம லைஃப் மாறும். நம்ம இதுதான் நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்ம ஜெனினாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையோடு எப்போவுமே ட்ராவல் பண்ணக்கூடியவங்க. யாரை பார்த்தாலும் ஒரு எடை போட்டு தான் பழகுவீங்க. எதுனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குதா, ஸோ அதையும் பார்ப்பீங்க, புரியுதுங்களா? ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா, ஏதாவது நன்மைகள் இருக்குமா, ஸோ இதெல்லாம் பார்த்து தான் பழகுவீங்களே. இதுதான் துலாம் ராசியுடைய அமைப்பு. ஏன்னா கம்சன் மாதிரி தான் எப்போவுமே திராசுங்கிறது ரெண்டு விஷயம் குறிக்கும். நீதிமான் மாதிரியும் இருப்பீங்க, அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாகவும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட், அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். இதில் மற்ற கிரகத்துடைய சஞ்சார நிலைகள்லாம் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்குறது. ஸோ உங்களுடைய நேச்சுரல் கேரக்டர் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அதில் நமக்கு என்ன லாபம் கிடைக்குது, இதுதான் உங்களுடைய அலைகள் ஓடிட்டுருக்கும் எப்போவுமே, சரிங்களா? ஸோ இந்த மாதம் எப்படி இருக்கும், கிரகத்துடைய சஞ்சார நிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். உங்கள் ராசிநாதர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல விருச்சிக வீட்டில் இருக்கார். 3ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல சூரிய பகவான் 4ஆம் இடத்துல மகர வீட்டில் இருக்கார். 5ஆம் இடத்துல சனியும் சந்திரனும் ஒன்றா இருந்து இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 7ஆம் இடத்துல குரு உட்காந்து பார்த்து உங்கள் ராசியை பார்த்து பலப்படுத்துகிறாரு. அவர் லாப வீட்டையும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறாரு. 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார், சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்துடைய கிரகத்துடைய சஞ்சார நிலைகள், அதாவது பிக்சடு நிலைகள். இப்போது கிரக பேச்சுகள் இந்த மாதத்தில் எது நடக்கும்னு பார்த்திங்கன்னா, தை மாதம் 4ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். எங்கள் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே தை மாதம் 18ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 9 குடியவர் 12 குடியவரான பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே தை மாதம் 23ஆம் தேதி பிப்ரவரி 6 செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் 2 குடியவர் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்துல போய் உச்சமும் ஆகிறாரு. 7 குடியவர் உச்சம், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே சுக்கிர பகவான் 28ஆம் தேதி தை 28 பிப்ரவரி 11 தனுசு வீட்டில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து மறைஞ்சார்ல, அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்துல போய் திக்பலம் ஆகிறாரு. இதில் என்ன ஒரு இதுனா, 3ஆம் இடத்துல இருந்தால் கூட குரு பார்வை கிடைக்குது. 3ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு இப்போ 7 கூடியவரும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அதனால் இந்த துலா ராசியை பொறுத்தவரை என்னென்னா, உங்களுக்கு பார்ட்னராக இருக்காங்களா, கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவர், அவங்களால நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த பரிவர்த்தனை மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிட்ருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே, சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்களால் நல்ல நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் பார்ட்னரால் நல்ல நன்மைகள் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இது துலா ராசிக்கு பிக்சடான ஒரு விஷயம் இந்த மாதத்தில். அதாவது கணவருக்கும் மனைவிக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதே தொழில் பார்ட்னராக இருக்காங்களா, அவங்களுக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, நண்பர்கள், அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் துலா ராசிக்காரங்களுக்கு, சரிங்களா? இந்த மாதத்தில் இப்போ ராசிநாதரை பொறுத்தவரை 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல இருக்கனால 3ஆம் இடத்துக்கு போகும்போது குரு பார்வை கிடைக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கும்போது 8ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறாரு. திடீர் அதிர்ஷ்டத்தை கிடைக்கும். ஸோ 4ஆம் தேதி வரைக்கும் தான், அதுவும் தை 4 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போனோடனே 9ஆம் இடத்தை பாக்கியம் இடத்தை பார்ப்பார். கூட குருவுடைய பார்வையும் உங்கள் ராசிநாதருக்கு கிடைக்கும். அப்போ குரு பார்வை கிடைச்சாலே ஓரளவு உங்கள் ராசிநாதர் பலமாக வராரு. 3ஆம் இடமாக இருந்தாலும் சரி, முயற்சி ஸ்தானம், அது முயற்சி ஸ்தானாதிபதியோடைய ஆட்சி ஆகிற மாதிரி கணக்கு. 3ஆம் இடம் சுக்கிரனுக்கு மறைவு, ஆனால் ஆட்சியான கணக்கு வரும்போது அவர் மறைவு இல்லாத ஒரு அமைப்பாக ஆகிடுது இந்த மாதம் ஃபுல்லாகவே. ஸோ நல்ல முயற்சிகள் எடுப்பீங்க, மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய முயற்சிக்கு ஆல்ரெடி குறைய இல்லை, ஏன்னா 9 குடியவரும் 3ஆம் இடத்துல தான் இருந்துகிட்ருக்காரு, சரிங்களா? இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அப்போ முயற்சிகள் கிடைக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பாக்கியத்தை இழுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நல்ல இந்த மாதம் நல்ல சுற்றுலாத்தலங்களோ இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே நீங்கள் இந்த பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்களே மார்கழி மாதத்துலேருந்தே. ஸோ இப்போ தை மாதமும் உங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்குது. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு பாக்கியம் பலமாகும்போது
நல்ல ஒரு அதாவது வாழ்க்கையை வந்து என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்குல்ல, அதெல்லாம் அனுபவிப்பீங்க. அதாவது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் ராசி குரு பார்க்குறதுனால உங்களுக்கு உண்டான கௌரவம், அங்கீகாரம் இதெல்லாம் எந்த வகையிலும் டேமேஜ் ஆகாது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். மித்த மாதத்தில் இருந்த விட இந்த எப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆனாங்களோ அப்போருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருந்துகிட்ருக்குமே. நீங்கள் ஆல்மோஸ்ட் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஒரு மாதம் அதை அனுபவிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து திக்பலமாகிற 4ஆம் இடத்துல போய் ஸ்தான பலத்தோடு உட்கார்ந்தாரு. இதெல்லாம் உங்களுக்கு பவர் தான். ஸோ துலா ராசிக்கு 100% சூப்பர் தாங்க. 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சாலும் சூப்பர். ஏன்னா 100 போடுறதுனா இங்கே உண்மையிலே நடக்கும். உங்களுடைய தசாபுத்திகள் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யோக தசை போயிட்டுருக்கா, உங்களுக்கு நல்ல இது டபுள் மடங்கு அப்படியே கொடுக்கும். கொஞ்சம் அவயோக தசையாக கொஞ்சம் சுமாராக கொடுக்கும், அவ்வளோதான். ஆனால் இது கோச்சாரம் உங்களுக்கு சூப்பர். சரிங்களா? எப்பவுமே வந்து நீங்கள் பிறக்கும்போது ஃபிக்ஸடு வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் அம்பானி வீட்டில் பிறக்கிறீங்களா, இல்லை ஒரு ஏழையோடைய குடிசை வீட்டில் பிறக்கிறீங்களா, இதுதான் கிரகத்துடைய ஃபிக்ஸடான விஷயமே. சரிங்களா? உங்களுக்கு யோகா டைம் இருக்கா, அதுக்காக வந்து அதாவது ஒரு நெகட்டிவான காலத்தில் பெரிய வீட்டில் கூட வந்து குழந்தை பிறக்கலையா அப்படின்னு கூட கேட்கலாம். பெரிய வீட்டில் பிறந்தா கூட அந்த குழந்தை ஏழையாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கனால அங்கே போய் பிறக்கும். இதுதான் உண்மை. நெகட்டிவான காலத்தில் அங்கே ஒரு குழந்தை பிறக்குன்னா அந்த குழந்தை நெகட்டிவான விஷயத்தில், அதாவது ஒரு பெரிய இடத்து பையங்க எத்தனையோ பசங்க வந்து குடிச்சிட்டு கஞ்சா அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ விஷயத்தில் வந்து உங்களுக்கு அழிஞ்சு போகிறாங்கல்ல. எவ்வளோ சொத்து இருந்தாலும் அவங்க அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் ஒரு சின்ன போதைக்கு அடிக்ட் ஆகி டோட்டலாகவே அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நடக்கும். இது ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த விஷயம் சொல்கிறேனே, மற்றபடி ஒன்றும் அவங்க அப்படி நடக்கணும் அப்படிங்கிற நம்மளோட இது கிடையாது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம பிறக்கும்போது நமக்கு எல்லாமே ஃபிக்ஸட் பண்ணது தான். இங்கே எதையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு நெகட்டிவான காலங்கள் போகுது, உங்களுக்கு கஷ்டத்தை தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மழைக்கு ஒரு பரிகாரம் மூலிமா கொடையை தான் பிடிக்க முடியுமே தவிர, பரிகாரங்கிறது என்னென்னா ஒரு கொடை தான். மழையில் நனைஞ்சிட்டு போகிறீங்க, ஒரு கொடை கிடைக்கும். டோட்டலாக அப்படியே சேஞ்ச் பண்ணி உங்கள் லைஃபே வந்து நீங்கள் மழையில் நனைய மழையை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே ஜாலியாக போவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ மலையில் போகிறீங்கன்னா மலையில் தான் போய் ஆகணும், இதுதான் கணக்கு. அதில் கொடை கிடைக்கும். ஒரு கஷ்டமான காலத்தில் முள்ளில் போகிறோம் அப்படின்னா அந்த முள்ளுக்கு செருப்பு கிடைக்கும், இல்லை ஷூ கிடைக்கும், இந்த மாதிரி விஷயம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் முள்ளில் தான் போய் ஆகணும். அந்த முள்ளில் போனால் எப்படி நடப்போம், நம்ம மெதுவாக தான் நடப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நடந்து போகிற மாதிரி. ஸோ கஷ்டமான காலங்கள் இப்படி தான் நம்ம நகட்டி கொண்டு போவோமே தவிர, மற்றபடி வந்து பெருசாக நம்ம லைஃப்பே அப்படியே மாற்றிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பரிகாரங்கிறது பரிகாரம் கண்டிப்பாக உண்மை, ஆனால் மன நிறைவு கிடைக்கும் பரிகாரம் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. துளாராசி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது, மிகப்பெரிய மேன்மையான. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதர் இருக்கார், அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாள்பட வந்து உங்களுக்கு நம்ம சொல்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வருவீங்க. ஏன்னா கிரகங்கிறதே வந்து இந்த கிரகம் அங்கே இருந்தால், இந்த கிரகம் இங்கே இருந்தால் இப்படி சரியாயிடும் அப்படி சரியாகலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து அவ்வளவும் நம்ம ஒவ்வொரு கிரகத்துடைய உட்காரதுடைய அமருடைய அது எங்கே உட்காந்துருக்கு, யாரை பார்க்குது, யார் அது கூட இணைஞ்சிருக்கு, இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த மாதமே உங்களுக்கு செழிம்பாக போகும். இப்போ சந்திரன் இருக்கார், இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சந்திரன் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார், சனி கூட இணைஞ்சிருக்கார். இந்த சந்திரபவன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் மனசு கொஞ்சம் உடம்பும், அதே சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது மனசு வந்து கொஞ்சம் தடுமாறும். 7ஆம் இடத்துக்கு போகும்போது அப்படியே மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிங்கிறது ஒரு இருள் கிரகம், 6ஆம் இடத்துல ராகுன்னு ஒரு இருள் கிரகம். இந்த மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 1, 2 ஒரு மாதிரி தடுமாறுவீங்க, 3, 4 தடுமாறுவீங்க, 5, 6 ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. 7, 8 8ஆம் இடத்துல போய் மறைதார், ஆனால் உச்சம். ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் மாற நம்ம மனநிலையும் மாறிட்டு தான் வரும். இதுதான் நமக்கு வந்து அப்பு டவுனு. அதாவது நம்ம ஹாப்பியாக இருக்கிறதும் சரி, என்னன்னே தெரியாது, நமக்கு மனசு ஒரு மாதிரி டல்லாக இருப்போம், ஏன்னே தெரியாது. ஆனால் அன்றைக்கி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு, 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்திருக்காரு, 6ஆம் இடத்துல வந்து நமக்கு ராகு இருந்திருக்காரு. இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் வந்து இருக்கும்போது இந்த சனி பவன் இருக்கிறதுனால இதில் என்ன ஒன்றுன்னா உங்களுக்கு இப்போது தொழில் ரீதியாக ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். 5ஆம் இடத்துல சந்திரன் வந்து சனி கூட சேரும்போது, ஏன்னா அவர் 10 கூடியவர், 5ஆம் இடத்துல சனி கூட சேர்ந்துட்டார். வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் கூட சனி கூட சேர்ந்தபோது சின்ன மன உளைச்சல் ஏற்படும், ஏதோ ஒரு வகையில் மனசு கஷ்டப்படும். அதேமாதிரி 6ஆம் இடத்துல இருக்கும்போது மனசு என்னென்னு தெரியல, இருள் அறிஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ராகுவோடைய கிரகணம் ஆயுதனை போகுது உங்களுக்கு சந்திரனை. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு
ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான இந்த கிரகத்துடைய பேச்சுக்கள். ஒரு சந்திரனுக்கே இந்த மாதிரினா மற்ற இருக்க 8 கிரகம் இருக்குல்ல, அதோடைய வேலையை செய்யும்ல. அப்போ நீங்கள் இதெல்லாம் உணர்ந்துக்கிடணும். நம்ம ஜாதகக்காரங்க சொல்லிட்டாங்க நமக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குன்னு, பார்த்தா இப்போ இன்றைக்கி 1ஆந்தேதி ஒன்றுமே நடக்கலையே, 2ஆந்தேதி நம்ம மனசு கஷ்டப்படுது அப்படின்னு நினைக்காதீங்க. சரிங்களா? இதெல்லாமே கடந்து போவோம். நீங்கள் ரிசல்ட்டை மட்டும் தான் பார்க்கணும். அதாவது இது முடிஞ்சோடனே அடுத்து என்ன நடக்குது அப்படி பாருங்கள். அப்படி வளர 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 சந்திரன் வளரும் போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பௌர்ணமி, தைப்பூச பௌர்ணமி இந்த தை மாதம் வரமோ, பூச நட்சத்திரத்தில் தான் அந்த பௌர்ணமி வருமே. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்கும் உங்கள் மனசு. ஏன்னா 10 குடியவர் 10ஆம் இடத்துல போய் அப்படி ஆட்சியாகி அந்த பௌர்ணமி யோகத்தில் இருப்பார். அப்போது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரகாசமான ஒரு லைஃபு அந்த டைமில் இருக்குமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். 26ஆந்தேதி வரும், தை 25, 26 தான் பௌர்ணமி வருது இந்த மாதம். ஸோ 25ஆந்தேதி நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் உணருங்க. நான் உணர்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேனே. சரிங்களா? ஸோ அதனால் ராசியை பொறுத்தவரை சூப்பராக இருக்குது. ராசிக்கு எந்த கெட்ட கிரகத்துடைய பார்வையும் இல்லை. சூப்பராக குரு பார்வை இருக்குது. ராசியை வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். 4ஆந்தேதி வரைக்கும் சனி பார்வைகள் தான் வாங்கிட்டு இருந்தார். ஸோ சனி பார்வையை விட்டு அவர் விலகி இப்போ வந்து 3ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை வாங்குறாரு. சூப்பராக இருப்பீங்க. போன மாதம் 60% அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து போன மாதம் கம்மியாக இருந்தால் இந்த மாதம் 100% நான் கொடுக்குறேனே துலா ராசிக்கு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் இருக்கார். ரொம்ப அற்புதமான அமைப்பு. அதே 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிது செவ்வாய்க்கு. அதே மாதிரி இப்போ சுக்கிரன் போய் இணைகிறாரு. அப்போது உங்கள் ராசிக்கு 7 குடியவரான செவ்வாய் அதிகப்படியாக சுகத்தமாகறாரு. அப்போது கணவரால் நன்மை, மனைவியால் நன்மை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. துளாராசியில் நீங்கள் கணவராக இருந்தாலோ உங்கள் மனைவியால் நல்ல நன்மைகள் கிடைக்கும். கணவராக இருந்தீங்கன்னா அதால் நன்மைகள் இருக்குது. அதேமாதிரி புது புது முயற்சிகள் எடுப்பீங்க. நீங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, புது புது முயற்சிகள் எடுப்பீங்க. என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் நம்மளை ஜெயிக்க முடியும், நம்ம இப்படியே இருக்கோமே அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம். ஸோ இது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள். அடித்தா தானே ஓடுவீங்க, செதுக்குனா தானே சிலையாகுது. சிற்பங்கள் எப்படி சிலையாகுது சொல்லுங்கள்? உங்களை செதுக்க தான் சிலையாகுது. அப்போ அடிக்க தான் நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆவீங்க. இதுதான் கிரகத்துடைய வலிமையை. நல்ல ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க, நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க, இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ் அப்படியே டோட்டலாக டவுன் ஆகும். டோட்டலாக தூக்கிட்டு போய் அடுத்து வேறு இடத்துல கொண்டு போய் விடும். அங்கே வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்கிட்டு புதுசாக ஒரு அளவில் டெவலப்மெண்ட் ஆகி ஒரு பெரிய லெவலில் ஆளாவாங்க. அப்போது ஆளாகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கஷ்டம் இருக்கும். அங்கே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் அந்த வேலையை விட இந்த வேலை எவ்வளோ பெஸ்ட்டுப்பா, அந்த வேலை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிம்பாங்க. இல்லை அந்த வேலையில் அந்த தொழில் நான் பண்ணேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த தொழிலில், இப்போ தான் நல்லாயிருக்கு. ஆனால் அன்றைக்கி இடையில நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். இதுதான் உண்மை. ஸோ அப்போ 3ஆம் இடம் நல்லா இருக்குது. சரிங்களா? அடுத்து 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்க, உங்களுக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் ஃபுல்லாகவே குரு பார்வை இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். 3ஆம் இட அதிபதி 7 கூடியவரும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. சரிங்களா? 7ஆம் வீட்டு அதிபதியால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாலையும் சரி, கணவராலையும் சரி, இல்லை மனைவியாலையும் சரி, இல்லைனா நண்பர்கள், அதாவது தொழில் பார்ட்னர்கள், வெகுஜன தொடர்பு, புதுசாக ஜனங்கள் தொடர்புலாம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கு. அடுத்து 4ஆம் இடம் சூரியன் இருக்கார். சூரியன் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. மகர ராசியில் 4ஆம் இட அதிபதி லாபாதிபதி லாபத்துக்கு 6ல் மறைஞ்சிட்டார். ஸோ இந்த மாதம் சுமாரான லாபம் இருக்கும். பெரிய லாபம் ஒன்றும் இருக்காது, சுமாராக இருக்கும். அடுத்து 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடத்தை வந்து பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் இருக்கார், கூட சந்திரன் இருக்கார். சந்திரன் வந்து 2.25 நாளைக்கு வரைக்கும் பயிற்சி ஆவார். சனி வந்து உங்களுக்கு வந்து ராஜயோகர் துளாராசிக்கு. அதனால் பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாருங்க. ஓரளவு அப்படியே உங்களுக்கு வந்து, ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கனால நம்ம அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் சனி கொஞ்சம் சுபத்துவமாகணும். ஸோ யார் கூடனா சுக்கிரன் கூட இணையும் போது நல்ல ஒரு சுபத்துவமாகும். ஆனால் சுக்கிரன் கூட இணைஞ்சார் அப்படின்னாலே உங்களுக்கு ராசினர் வலு வந்துடுவார். ஸோ ஆனால் அது ஒரு வீக் இருக்குது. ஆனால் 5ஆம் இடம் நல்லாயிருக்கு. சரிங்களா? ஸோ 5ஆம் இடம் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. சனி மட்டும்தான் இருக்கார். அந்த சனி பகவானுக்கு மட்டும் நீங்கள் அப்பப்போ வந்து சனிக்கிழமைக்கு நல்லெண்ணெய் வாங்கி போட்டுக்கோங்க. நீங்கள் சுக்கிரனோட அணியாக இருந்தால் நீங்கள் பெருமாள் கோயில் சனிக்கிழமைக்கு வழிபாடு பண்ணுங்கள். இல்லை குரு அணியாக இருந்தால் அதாவது குரு அணி சுக்கிரனின்னு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஒரு சொல்லிடுறேன். உங்களுக்கு குரு அணி அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மீன லக்கணமோ இல்லை தனுசு லக்கணமாக இருந்தாலோ, இல்லை விருச்சகம் மேஷ லக்கணமாக இருந்தாலோ, இல்லைன்னா சிம்மம் கடக லக்கணமாக இருந்தாலோ, நீங்கள் வந்து சனிக்கிழமைக்கு காவல் தெய்வ வழிபாடு தான் பண்ணணுமே. அது சனி 5ஆம் இடத்துல இருக்கனால. சரிங்களா? அதே இது வந்து நீங்கள் வந்து துலா லக்கணம், இல்லை ரிஷப லக்கணம், இல்லைன்னா கன்னி மிதுன லக்கணம், இல்லை மகர கும்ப லக்கணமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சுக்கிரன் அணி. அப்போ நீங்கள் சனிக்கிழமைக்கு பெருமாள் வழிபாடு பண்ணலாம்.
சரிங்களா. பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடெலாம் உங்களுக்கு நல்ல விசேஷமாக இருக்கும். சரிங்களா. அதேமாதிரி 5ஆம் இடத்துல இருக்க சனியால் என்னென்னா என்ன பாதிப்பு வரும்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களால் அப்பப்போ ஏதாவது நமக்கு பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்கு ஏதாவது உடல்நலம் சரியில்லாமல் போகும். குழந்தைங்க வந்து அப்பப்போ ஏதாவது செலவுகள் வச்சு குழந்தைக்காக நம்ம செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் அப்பப்போ வரும். ஆனால் அதிர்ஷ்டமும் வரும் கூட. எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு டேமேஜ் வருதோ அப்போ நன்மைகளும் கொடுக்கும். அதே கிரகம் வலுத்து செய்யும். நெகட்டிவும் பலமாக செய்யும், பாசிட்டிவும் பலமாக செய்யும். நீங்கள் அதை உணர்வீங்க பாருங்கள். அடுத்து 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல ராகு அற்புதங்க, மிகப்பெரிய அற்புதமாக இருக்கார். ஏன் அற்புதம் சொல்கிறீங்கன்னா, 6ஆம் இடத்துல வந்து குரு பகவானுடைய வீடு. அங்கே சுபத்துவமாகி ஒரு ராகு இருக்கார் அப்படின்னா எதிரிகளே இல்லாது. நீங்கள் கடன், நோய், தீராத நோய் இருக்கா, உடனே இந்த டைமில் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும், வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு தீராத கடன் இருக்கா, அந்த கடனை வந்து ஒரு ஷேக் பண்ணி தீர்க்கக்குண்டான வழிகள் கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். எதிரினா யாருங்க? கடன், நோய், இந்த 2 விஷயந்தான் எதிரின்னு சொல்லுவோம் நம்ம. வேறு ஒன்றும் பெருசாக அங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று கடன் இருந்தால் நம்ம வந்து படாத கஷ்டப்படுவோம், மன ரீதியாக பல மடங்கு நம்ம கஷ்டப்படுவோம். நோய் இருந்தாலும் அந்த நோயாலேயும் நம்ம கஷ்டப்படுவோம். சரிங்களா. ஸோ இதனால நம்மளுடைய உழைப்புகள் இதெல்லாமே வீணாகும். இல்லை வேலை இல்லாமல் போச்சுன்னா வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம்னா நம்ம வந்து நல்லா இருக்குது. 6ஆம் இடம் நல்லா இருக்குது. சுபத்துவமான ராகு பகவான் ரொம்ப அற்புதமான அமைப்பில் இருக்கார். அவரால் வந்து உங்களுக்கு வெற்றியை தான் கொடுப்பாரே தவிர நெகட்டிவ் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் ராசிக்கு துலா ராசிக்கு யோகர் அவர். ஸோ அதனால் சுக்கிரனுக்கு நண்பர். அதனால் வந்து உங்களுக்கு எந்த வகையிலையும் கெடுதல் பண்ண மாட்டார். குருவோடைய வீட்டில் இருந்தாலும் குரு பகவானாக தான் இருப்பார். அந்த வீட்டுடைய அமைப்பே அப்படி தான். எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடுடைய தன்மையை அவர் வாங்கிடுவார். ராகுங்கிற வாங்கிடுவார். யாருடைய வீடாக இருந்தாலும் சொந்த வீடாகவே அவர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவார். ஆனால் யாருக்கு நல்லது செய்யணும், யாருக்கு தீமை செய்யணும் அவருக்கு இயற்கையாகவே அவர் வந்து ஒரு கணக்கு வச்சு இவர் வந்து துலாம் ராசிக்கு உங்களுக்கு வந்து 6ஆம் இடங்கிறது உபசய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அப்போ அந்த வெற்றி ஸ்தானத்தில் போய் ஒரு அசுப கிரகம் உட்கார்றது யோகம். ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது. ஒரு காலாஸ்திரியோ இல்லைன்னா பக்கத்தில் இருக்க துர்க்கையம்மன் வழிபாடு, நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் அணியாக இருந்தால் விஷ்ணு துர்க்கையும், இது பெருமாள் அதாவது குரு அணியாக இருந்தால் நீங்கள் சிவன் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2 இது மட்டும் நீங்கள் தெளிவாக பண்ணுங்கள். ஏன்னா மாற்றி பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நீங்கள் நம்ம தான் இவ்வளோ தெய்வத்தை கும்பிடுதோமே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தெய்வத்தை கும்பிடுதோமே, தெய்வம்னா நமக்கு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி நீங்கள் தெய்வத்து மேலே கோவப்படுவீங்க. தெய்வம் என்ன சொல்லுதுன்னா, நீ அப்படிலாம் ஒன்றும் கோவப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைம்மா. அதாவது அந்த நல்ல கடவுளை நீங்கள் பார்க்கணும் கூட உங்கள் டைம் நல்லா இருக்கணும். இப்போ உங்கள் டைம் நல்லாயிருக்கு, நல்ல கடவுளை நீங்கள் பார்ப்பீங்க, நல்ல ஜாதகரங்களை கூட பார்ப்பீங்க. டைம் நல்லா இருந்தால் மட்டும்தான். உங்களுடைய தசாபுத்திகள் பாருங்கள், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள். இதை இப்போ எல்லாம் உங்களுக்கு யோக காலங்கள். ஏன் யோகம் வரல அப்படின்னா யோகத்தை வர வைக்கிறதுக்கு என்ன வழிகளோ அதை பண்ணுங்கள். நீங்கள் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது வந்து கரெக்டாக உள்ள தெய்வத்தை பிடிச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இங்கே நீங்கள் தான் எதிரி, நீங்கள் தான் நண்பர். இதுதான் உண்மை. கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த 12 கட்டத்துக்குள்ளே தான் வந்து எதிரியும் வச்சுருக்காங்க, நல்லதையும் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் அது எது உங்களுக்கு பாசிட்டிவோ அதை பிடிச்சி நீங்கள் ஜெயிக்க பார்க்கணுமே தவிர நெகட்டிவ் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா காலத்துக்கு உட்காந்துட்டு தான் இருக்கணும். நான் வழிபடுதேன், நான் தெய்வத்தை கும்பிடுதேனே, போகாத தெய்வம் இல்லையே. உங்களுக்கு எந்த தெய்வத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வமோ அந்த தெய்வத்தில் போனால் தானே நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம கோர்ட் இருக்குங்க, மனிதரால் உருவாக்கப்பட்டு தான் கோர்ட்டு. அந்த கோர்ட்டுக்கு நம்ம கட்டுப்படுதோம்ல. அங்கே நம்ம தவறு பண்ணியிருந்தால் அந்த கோர்ட்டில் நீதி என்ன வருது, நமக்கு தண்டனை கிடைக்குதுல்ல. இது தாங்க இந்த கோர்ட்டு தாங்க நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்ம தெய்வங்கள் வந்து ஒரு கோர்ட்டாக தான் இந்த நவகோள்களையும் படைச்சி வச்சுருக்கு. 12 கட்டத்தையும் ஒரு கோர்ட்டுடைய தீர்ப்பாக தான் வச்சுருக்கு. இங்கே சனி பகவான் தான் நீதிமான். சரிங்களா. அவர் தான் வந்து நீதி எழுதக்கூடியவர். அவர் என்ன பண்ணுவார், அவருடைய காலகட்டம் அவர் எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ உங்களை வச்சு கரெக்டாக அந்த 8ஆம் இடத்துல வரும்போதும் ராசிக்கு வரும்போதும் உங்களுக்கு கிளியராக என்னென்ன எழுதணுமோ அதெல்லாம் கிளியராக எழுதிடுவார். இது இல்லாத தசாபுத்திகள். சரிங்களா. இந்த நவகோள்கள்ட்டு நம்மளை அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதாவது கோர்ட்டுக்கு மனிதர்கள் எப்படி கட்டுப்படுறாங்களோ அதேமாதிரி நவகோள்களுக்கும் இறைவன் கட்டுப்படுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நவகோள்களுக்கும் இறைவன் கட்டுப்படுது எப்படின்னா, அவனாக உருவாக்கப்பட்டது அந்த நவகோள்களும் 9 கோள்களும் சரி 12 அந்த ஜாதகமே அமைப்பே அதுதான். அப்போ அந்த இறைவனே அவங்க கட்டுக்குள்ளே அமைஞ்சு தான் வர்றாரு. சரிங்களா. ஸோ அவருடைய கண்ட்ரோலில் வந்து வச்சுட்டு அதுக்கு இந்த இறைவன் கட்டுப்படுதான். நீங்கள் பண்ணுற பரிகாரங்கள் எல்லாமே ஒரு 20% உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கும், பெருசாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் பரிகாரம் பண்ண மனசு அமைதி பெறும், பிரச்சனைகள் தீராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் விழுந்து கோயிலுக்கு கும்பிடுறதுனே பிரச்சனைகள் தீராது. அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான மனசு அமைதி ஆகும்போது அந்த மனசு வந்து அலைப்பாயாது. அங்கே நம்ம இறைவன் ஒப்படைச்சிட்டோம்.
அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அந்த எண்ணமே உங்களை காலப்போக்கில் கிரக நிலைகள் மாறும்போது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு எனர்ஜி லெவல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் எல்லாம் உள்ளே வந்துடும். சரிங்களா? ஸோ கடவுளே நவக்கோளுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இதுதான் உண்மை. இதை தான் வந்து நிஜம். ஸோ ஆனால் நீங்கள் வந்து இந்த 7ஆம் இடத்தை பொறுத்தது 6ஆம் இடத்த ராகு பகவான் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் வழிபாடு பண்ணணுமே. துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அடுத்து 7ஆம் இடம் அற்புதமாக இருக்குது. மேஷ வீடு அருமையான அமைப்பில் இருக்குது. அது வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு குரு பகவான். அதேமாதிரி 7 குடியரும் 3 குடியரும் பரிவர்த்தனை. இது மிகப்பெரிய யோகம். இது எல்லாமே வச்சு நீங்கள் ஜெயிக்க பாருங்கள். அடுத்து 8ஆம் இடம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்லை. சூப்பராக இருக்குது, சுத்தமாக இருக்குது. 9ஆம் இடமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசி பார்வையில் இருக்கார். 9ஆம் இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்கள் பாக்கியத்தை அள்ளி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க 9ஆம் இடம் பொறுத்தவரை. சரிங்களா? ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போகாத கோயிலுக்கு போவீங்க. பெரிய பெரிய ஆட்களை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த மாதத்தில். பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை வந்து சூரியன் பார்க்குறாரு. கடக வீடு எந்த பாதிப்பும் இல்லை. சூரியனை தவிர வேறு யாரும் பார்க்கல. சூரியன் லாபாதிபதி 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ தொழில் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? பாதிப்பு எதுவும் வராது. எந்த வகையிலையும் அவங்களுக்கு நெகட்டிவ் கிடையாது. அடுத்து 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதி லாபத்துக்கு 6ல் மறைகிறாரு. அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக பாதிப்பு இருக்காது. அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த வகையிலையும் வந்து கேது தவிர வேறு எந்த கெட்ட கிரகத்தையும் பார்வையும் இல்லை. ஆனால் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். தூக்கத்தை கொடுக்க இந்த கேது பகவான் ட்ரை பண்ணுவார். நீங்கள் கேது வந்து உங்களுக்கு ஏதாவது தூக்கம் வரல, நைட்டு நிம்மதியான தூக்கம் வரலன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமை டைமில். அது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். இதுதாங்க இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை மிகவும் அற்புதமான மாதம் இது. 100% உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. இந்த லாப வீட குரு மட்டும்தான் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. ஆனால் வந்து சூரியன் அந்த லாப வீடுக்கு மறைஞ்சிட்டார். ஸோ மறைஞ்சதுனால லாபம் வந்து கம்மியாக கிடைக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்பு இந்த மாதம் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. ரொம்ப அற்புதமான அமைப்பு துலாம் ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் ஜெயிக்க பாருங்கள். வாழ்க்கையில் ஜெயித்தால் மட்டுமே இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்கும். வணக்கங்க.